வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலாவே இப்ப ரப்பர் பந்து அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல, இந்த படத்தை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அட்டகத்தி தினேஷ்க்கு ஒரு பெரிய கம்பேக், ஹரிஷ் கல்யாண் இதுல நடிச்சிருக்கிற நடிப்பு தூக்கல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்ற பாட்டை தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாவே இந்த பாட்டு எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்புல இந்த பாட்டை கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் வரும். அதே பாட்டை இங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தை இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில வந்த பாடல் இல்லையா? அதனால இந்த படத்துக்கு இந்த பாட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். இதனால இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த லப்பர் பந்து திரைப்படத்துடைய குழுவினர்களை, அதாவது டீம் அப்படியே மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இணையத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுக்காகன்னு இல்லை, நிஜமாவே இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. அதனாலேயே இந்த படத்துக்கான வாழ்த்துக்களை சொல்லும் அப்படின்றதுக்காக இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரசிகர்களால் சொல்லப்படுது. சண்முக முத்துசாமியோடைய இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாணோடைய நடிப்பில் இந்த டீசல் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகாமல் நிலுவையிலேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக அவருடைய படம் எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எப்படியாவது ரிலீஸ் ஆகிடும். அப்படி தான் இஸ்பிட் ராஜாவும் இதயராணியும் சொல்லலாம், பார்க்கிங் சொல்லலாம், இப்படி வரிசையாக படங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த டீசல் மட்டும் அப்படியே ரிலீஸ் ஆகாமல் ஒரு பக்கம் ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொன்ன வருத்தத்தில் இந்த டீம் மட்டும் இல்லாமல் ஹரிஷ் கல்யாணுமே கொஞ்சம் சோகத்தில் தான் இருந்தார். இப்போல்லாம் இந்த படம் கிடையாது அப்படின்னு சொல்லி 2023 ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை தள்ளி போட்டாங்க. சரி, 2024 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் 2025 மார்ச்சில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதுவுமே கொஞ்சம் கன்ஃபார்ம் கிடையாது, இன்னுமே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாகவே இந்த டீசல் படத்தில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த படம் மட்டும் தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன தான் ஹரிஷ் கல்யாண் எதிர்பார்த்தாலும் நடக்கவே இல்லையப்பா அப்படின்ற அப்செட்டில் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்கிறாரு. எப்போவுமே இந்த வருஷத்துடைய கடைசி மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 மாதத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நிறைய ரிலீஸ் ஆகும். அண்ட் தீபாவளி, நியூ இயர் இதெல்லாத்தையும் டார்கெட் பண்ணி நிறைய ஹை பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பெரிய பெரிய ஹீரோஸோடைய படங்கள். அப்படிப்பட்ட வரிசையில் இப்போ நிறைய திரைப்படங்கள் லைன் அப்பில் காத்திருக்கு. தீபாவளியை டார்கெட் பண்ணி நவம்பர் டிசம்பர்னு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் பார்த்தோம்னா வேட்டையன் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி விடுதலை 2 ரிலீஸ் ஆக போகுது. புஷ்பா 2, அது என்னதான் தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழ்லையும் ஆடியன்ஸ் அதிகம், அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. விடாமுயற்சியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் அதை தள்ளி வச்சுட்டாங்க. அது ஓகே விடுங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள், கங்குவா அந்த படமும் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இப்படி நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு காத்திருக்கிறதுனால எப்பவுமே இந்த படங்களுக்கான ஹைப் அதிகமாக தான் இருக்குது. அதனால் முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாத்தையும் பட்டுன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள், செல்லக்குட்டி, சீரன், அப்பு, அப்புறம் வேட்டைக்காரி, இப்படி நிறைய படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனாலையும் என்னமோ தெரியல, இந்த குட்டி குட்டி கேப் கிடைக்கும் போதெல்லாம், ஏதாவது சின்ன சின்ன தேட்டர்ஸ் வரும்போதெல்லாம் படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அது ஓஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே அடுத்த வருஷத்துக்கு இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு மக்களுடைய கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சராசரி மக்களாக பார்க்கும்போது எல்லாரும் அந்த படத்துக்கே செலவு பண்ணிடுறாங்க. அப்புறம் இன்னொரு படத்துக்கு போகணுன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தோணாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கேட்க மாட்டோம், நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகும் அடம்பிடிச்சு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகவும் காத்திருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் தல அஜித்தோடைய நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. எஸ், இந்த படத்துடைய வேகம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, த்ரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ் இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு காஸ்ட் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயங்க. ஆக்சுவலாக பிரசன்னா ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அவர் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய படங்களை சூஸ் பண்ணுற விதமானது இப்போ நாளுக்கு நாள் அப்படியே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓடிடினாலும் சரி அண்ட் ஃபிலிம்ஸ்னாலும் சரி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படங்களை சூஸ் பண்ணி நடிச்சு வந்துட்டுருக்கார். இப்போ பிரசன்னாவை இதில் ஆன் போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதனால் குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய ஒரு மைல் ஸ்டோன் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம், ரீச் பண்ண வேண்டிய டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்காக தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் காஸ்ட் இன்க்ளூட் ஆக இது பொது படம்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அதனாலேயே இந்த படத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற பொறுப்பு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அதிகமாயிருச்சுன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய காஸ்ட் எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ண காத்திருக்காங்களாம். ஒவ்வொருத்தங்களும் ஆன்போர்ட் ஆகிற விஷயத்த சொல்கிறோன்ற மாதிரி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.